லேகியத்தால போன குரல் லேகியத்தால தான் கிடைக்கும். அலோபதிய நேச்சுராபதியோட கலக்காதீங்க, குரலை வீணா இழக்காதீங்க. விட்ட இடத்துல தேடுங்க, அப்பதான் தொலைச்சது கிடைக்கும். அழாதம்மா. நம்பிக்கை இல்லாதவங்க தான் 4 இடத்துல வைத்தியம் பார்ப்பாங்க. உனக்கு என் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. அதனால தானே நீ போய் டாக்டர் பார்த்திருக்க, அப்படிதானே? வேற என்ன பண்றது சித்தோ? வலியும் வேதனையும் அவளுக்கு தானே. பேச்சு வரணும்னா 4 டாக்டரை பார்க்க தானே போனோம். ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுல போராட்டம் இருக்கதாம்மா செய்யும். ஆனா அந்த போராட்டம் நியாயமானதா இல்லையாங்கிறது தான் கேள்வி. ஏய் சித்தோ, நியாய தர்மம் பாக்குற நேரமா இது? ஏற்கனவே கொடுத்த மருந்து வேலை செய்யல, இப்ப கொடுக்க போற மருந்தாவது வேலை செய்யுமா? கண்டிப்பா அவளுக்கு பேச்சு வந்துடும்ல. நிச்சயமா வரும்மா. அப்பா, வந்துடுமாண்டி. அக்கா, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. முதல்ல வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஆமாமா, 4 வார்த்தை வருது போது. இந்த மருந்தை சாப்பிட்டா பழையபடி மாயா உருப்படியா பேசுவாள்ல. இத பாருங்க, இந்த ஆசை காட்டி மோசம் செய்யற வேலை எல்லாம் வேண்டாம். நீங்க என்ன மாத்து மருந்து கொடுப்பீங்களோ, என்ன மந்திரம் சொல்லுவீங்களோ, அது கூட இருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு போங்க. நீங்க இங்க இருக்கும் போதே மாயாவுக்கு பேச்சு வரணும், அவ்வளவுதான். ஒவ்வொரு மூலிகையும் இயற்கை தந்த வரம்மா. அதை பறிச்சு பதப்படுத்தி சாரெடுத்து அதை ஒரு மண்டலம் ஆண்டவனுடைய பாதத்துல வச்சு பூஜை பண்ணி மந்திரங்கள் ஓதி உருவாக்குனது. 24 மணி நேரம் சாப்பிடாம தூங்காம, ஏன் பல்லுல பச்சை தண்ணி கூட படாம பக்தியோட இருந்து இந்த மூலிகை எடுத்துக்க. அதுக்கப்புறம் பேச்சு வரலன்னா என்ன கேளுங்க. பேச்சு வந்துரும்னு சந்தோஷப்படுறீங்களா? இந்த விரதம் முடியறதுக்குள்ள சோறு தண்ணி இல்லாம தொண்டை காஞ்சி சாவ போறீங்க. மா, உங்க வைத்தியத்து மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களே கூட இருந்து எல்லாத்தையும் செஞ்சிருங்களேன். போன வாட்டி தப்பா ஏதோ செஞ்சு பேச்சு வராம போயிடுச்சு. அதுக்கும் சேர்த்து ஏதாவது பரிகாரம் பண்ணிடுங்களேன். உப்பு தின்னவங்க தான்ப்பா தண்ணி குடிக்கணும். தப்பு செஞ்சவங்க தான் அந்த ஆண்டவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு கதறி அழணும். நாம செஞ்ச தப்புக்கு நாம தான் பிராயச்சித்தம் தேடணும். அது அடுத்தவங்களால முடியாது. சமையல் இவன் நம்மளதான் சொல்றாளா இல்ல பொதுவா சொல்றாளா? நம்மளதான் சொல்றா, குத்தி காட்டுறா. என்னோட வேண்டுதல் எல்லாம் ஒரு உதவிதான். மாயாவோட தீவிரமான வேண்டுதல் தான் அவளை முழுமையா குணப்படுத்த போகுது. மாயா, நான் கொடுக்கிற இந்த மருந்து ஒரு தவம் இருக்கிறது போல. இன்னும் 24 மணி நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காம விக்கல் எடுத்தா கூட தண்ணி குடிக்காம முழு பக்தியோட நீ இதை எடுத்துக்கணும். சித்தா, இன்னும் என் பொண்ணுக்கு பாம்பு கடிச்சிருக்கா, நாய் கடிச்சிருக்கா, சாப்பிட கூடாது தூங்க கூடாதுன்னு இவ்ளோ கண்டிஷன் போடுற? இது எல்லாமே தெய்வீக மூலிகைகள் தாம்மா. சில மூலிகைகளுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. சிலது தூங்குனா வேலை செய்யாது, சிலது முழிச்சுக்கிட்டு இருந்தா வேலை செய்யாது, சிலது உணவோடு சேர்த்து சாப்பிட்டா வேலை செய்யாது, சிலது சாப்பிடாம இருந்தா வேலை செய்யாது. அப்ப எதுதான் வேலை செய்யும்? நான் சொன்ன மாதிரியே மாயா செஞ்சா எல்லாமே நல்லபடியா வேலை செய்யும். அவளுக்கும் பேச்சு வரும். பேச்சா? அது வரும், ஆனா வராது. ஏன்னா உங்க எண்ணமே உங்களை அழிச்சிரும். மா, நிச்சயமா மாயா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்வா. அதுக்கு நான் பொறுப்பு. தயவு செஞ்சு அவளுக்கு பேச்சு வர மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன். ஆண்டவனுக்கு நாம எதுவும் செய்ய முடியாதுப்பா. அந்த ஆண்டவனா இறக்கப்பட்டு தான் நமக்கு ஏதாவது செய்ய முடியும். ஆண்டவன் இறக்கப்படுறதெல்லாம் இருக்கட்டும், இந்த வாட்டி மாயாவுக்கு முழுசா குணமாயிடும்ல. அது உன் கையிலயும் இல்ல, என் கையிலயும் இல்லம்மா. முடிஞ்சா நீங்களும் சேர்ந்து மாயாவுக்காக விரதம் இருங்க. கூட அம்மாவையும் சேர்த்துக்கங்க. என்னது, நாங்களும் விரதம் இருக்கணுமா? ஐயோ, என்னடி இது? விரதம் இருக்கிறத பரதம் ஆடுற மாதிரி இவ்ளோ ஈஸியா சொல்லுது. பட்னி இருக்கணுமே, என்னால எப்படி முடியும்? பெண்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். விரதம் இருக்கிற வீட்டுல எந்த வேண்டுதலுமே பலிக்காம போனதில்ல. பலிக்கிறதுலாம் இருக்கட்டும், பட்னி இருந்தா வயிறு வலிக்குமே, அதுக்கு என்ன பண்றது? ஏ சமையலு, நான் இந்த விளையாட்டுக்கெல்லாம் வரலடி. அக்கா, உங்க பொண்ணுக்காக தானே விரதம் இருக்க சொல்றாங்க. தாயும் பொண்ணும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற தானடி.
மா அவங்க சொல்றதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நல்லபடியா மாயா மறுபடியும் பேசணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். நிச்சயமா இவங்க எல்லாரும் மாயாவுக்காக விரதம் இருப்பாங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். கண்டிப்பா வரும்பா. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். இது என்ன நியாயம்? ஏன் குடும்பத்துக்காக பொம்பளைங்க தான் விரதம் இருக்கணுமா? ஆம்பளைங்க விரதம் இருக்க கூடாதா? இருக்கலாமே. அது இன்னும் விசேஷம். வேண்டுதல் இன்னும் பலமாகும். ஆனா மறந்துடாதீங்க, பல்லுல பச்சை தண்ணி கூட படக்கூடாது. நல்லா மாட்டி விட்ட சமையல். 2 தாடியும் என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படி ஆந்த மாதிரி முழிக்குது பாரு. சரி மாயா, இந்த மருந்து சுவாமி பாதத்துல வச்சு உனக்கு சில பூஜைகளையும் சில மந்திரங்களையும் சொல்லித்தரேன். 3 ஜாமத்திலையும் பக்தியோட விரதம் இருந்து இதை செய். நான் திரும்ப வந்து உன் நாக்குல கங்கை நீரை விட்டதும் உனக்கு பேச்சு வந்துடும். அது வரைக்கும் உன் குடும்பமே உனக்காக விரதம் இருக்கும். கண் கலங்காத மாயா, வா. சித்தம், இத முன்னாடியே சொல்லியிருந்தா நான் காலையிலேயே எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டிருப்பேன்ல. இப்ப வந்து விரதம் அது இதுன்ற எனக்கு பசிக்குது. ஏய், வாயை மூடிட்டு இருக்க மாட்டியா? அவங்க கூட போய் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய். வாங்க. மறுபடியும் ஏதாவது தப்பு நடந்துச்சு ஷூட் பண்ணிடுவோம். போ. போங்க. ஆமாப்பா, நான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தான் பேசுறேன். சரி. நான் அப்புறம் பேசுறேன். வச்சிடறேன். மாப்ள. சார் வணக்கம் சார். என்ன ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? ஆமா சார், 1 மணி நேரமா. கான்ஸ்டபிள் கார்த்திகேயன் தானே நீங்க? ஆமா சார். வீரமணி சொன்னாப்ல. ஆமா, எப்படி தொலைஞ்சுது? அது ஒன்றும் இல்லை சார். வண்டியை விட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் திரும்ப வந்து பார்த்தேன் சார். வண்டியை காணோம் சார். 5 நிமிஷத்துல கண்டெய்னர் லாரியை தூக்கிடுறானுங்க. ஆட்டோக்காரன் தானே நீ? பொழப்புக்கு போற வண்டியை தனியா விட்டு போலாமா? தப்பு தான் சார். அதுவும் குப்பமேடு ஏரியால போய் தொலைச்சிருக்கீங்க. ஆமாம் சார். சிசிடிவி கேமரா கூட வைக்க முடியாத ஏரியா வச்சு பாது. கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. சார், நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? உங்களை நம்பித்தான் சார் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். எனக்கு என்னப்பா, உள்ள போய் கம்ப்யூட்டர் தட்டினு வச்சுக்க, 5 நிமிஷத்துல அந்த இடத்த பிரிச்சு மேய்ஞ்சிருவேன். ஆனா இது கம்ப்யூட்டர் வச்சு கண்டுபிடிக்கிற வேலை இல்ல, இறங்கி செய்யற வேலை. நானே வரணும், இல்ல நம்மால் ஒருத்தர் 2 பேர் கூட வரணும். த்ரோ அவுட்டா சர்ச் பண்ண வேண்டியிருக்கு. இந்த அட்டு கிட்டு பிட்டு, மாமூல் வண்டியை எடுக்கிறவன் தூக்குறவன், கேப் மாதிரி மொல்ல மாதிரி, தாதா பொட்டி கடைக்காரன்னு 1000 அபிஷியல் விசாரணைகள்லாம் இருக்கு. மாப்ள, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியுதா? என்ன மாமா? நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் கவரு, அதை எடு. இதெல்லாம் ஒரு பெரிய நெட்வொர்க் கார்த்திகேயன், உங்களுக்கு தெரியாததா? இதெல்லாம் நம்ம கமிஷனர் கிட்ட சொல்லி அபிஷியலாலாம் செய்ய முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற உதவிதானே இதெல்லாம். உதவிதான் சார், உதவிதான். சார் மனசு வச்சா எந்த உதவி வேணாலும் செய்யலாம். செய்யலாமே, கண்டிப்பா செய்யலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை வந்து. சரிங்க சார். மாமா, என்ன மாமா, நீயும் போலீஸ் தானே? உங்ககிட்டயே போய். அட விடு மாப்ள, யானை குளிக்குள்ள விழுந்துட்டா திரும்புற இடம் பூரா கஷ்டம்தான் மாப்ள. கொடுக்குறவன் வழியெல்லாம் இவ்வளோ நாள் கை நீட்டி வாங்கும்போது தெரியல மாப்ள, இப்பதான் தெரியுது. அதை விடு மாப்ள, இதெல்லாம் ஒரு மேட்டரா? வண்டி கிடைச்சாலே போதும் மாப்ள. வரான். வாங்க. சரிங்க சார், வா. வணக்கம் சார். என்ன ஈஸில் வியாபாரம்லாம் எப்படி போகுது? டல்லா தான் சார் போகுது. வியாபாரம் டல்லு தான், ஆனா சைடுல நிறைய வருமானம் வருது போல இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி, 10,000 தர மாதிரி ஒரு மேட்டர் சொல்றேன், சரியா? 10,000மா? தம்பி, வண்டி நம்பர் சொல்லு. TN 59 A53 58ண்ணா. வெள்ளை கலர் சேராட்டாண்ணா. கேட்டல, 2 நாளைக்கு முன்னாடி வண்டியை காணோம். உங்க ஏரியா பசங்க 2 நாளைக்கு முன்னாடி ஏதாவது பெரிய துட்டா பார்த்து சரக்கு போட்டானுங்களா? இல்லை சார். இல்லையா? சார் சார் சொல்றா. எனக்கு தெரியாது சார். சொல்றா. சார் இல்லன்றா? சார் சார் ஐயோ சார். சொல்றியா இல்லையா? சார் சார் ஏய், ஐயோ பா சொல்றா. சத்தியமா தெரியல சார். நீங்க வேற, நானே இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தேன் சார். மவன மாட்டுவல அப்போ வச்சுக்கிறேன்டா உன்னை. வாங்கயா. ஏ சந்தியா, மாயா இன்னைக்கு விரதம் இருக்க போற நாள்.
கூட சேர்ந்து நம்மளும் விரதம் இருக்கணும். நீ என்னடா வகை வகையா இப்படி எடுத்துட்டு வந்து அடுக்குற? ஐயோ அறிவு கெட்ட அறிவு, கத்தாத. மாயாவுக்கு கேட்ட போது. வாட் இஸ் திஸ் சந்தியா? லோக்கல் ஃபுட் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கேக்க 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சேன். எதுக்கு? கொலை பசியில இருக்கிற நம்ம உட்காந்து சாப்பிடுறதுக்கு. முதல்ல உட்காருங்க. சாப்பிடுங்க. மாயாவை பத்தி உனக்கு தான் தெரியும்ல, அவ விரதத்துக்காக சின்சியரா பட்னி கிடக்குறா. நாம இப்படி சாப்பிடறத பார்த்தா அப்புறம் அவ்வளவுதான். அதுக்குதான் அவ வரத்துக்கு முன்னாடி சீக்கிரமா சாப்பிடலான்னு சொல்றேன். என்னால முடியாது. மாயாவை நினைச்சா எனக்கு சாப்பிட தோணல. அண்ணே உங்க பாசம் எனக்கு புரியுதுண்ணே. ஆனா பசி உயிர் போதேண்ணே. தயவு செஞ்சு ஒரே ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னா நானும் கூட சேர்ந்து சாப்பிட்டுருவேனே. அறிவு, உனக்கு யார் சொன்னா பாசம் என் கண்ணை மறைக்குதுன்னு? பாசெல்லாம் ஒரு ஓரமா தான் நிக்குது. பயம்தான் என் கண்ணு முன்னாடி நிக்குது. மாயா வந்தா என்ன ஆகுன்னு தெரியும்ல? ஐயோ கேக்கி, மாயா குளிச்சிட்டு இருக்கா. வரத்துக்கு இன்னும் 10 நிமிஷமாவது ஆகும். தயவு செஞ்சு இந்த மாதிரி மொக்க டயலாக்லாம் பேசாம சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். வேணா சந்தியா, மாயா வந்தானா ஒரே நிமிஷத்துல நம்ம கதையை முடிச்சிருவா. பரவாயில்லையா? நீங்க வேணா கொஞ்சம் அப்படி தள்ளி போயிடுங்க. நாங்க 2 பேரும் சாப்பிட போறோம். உங்களை இப்படி பார்க்க வச்சுட்டு நாங்க எப்படி சாப்பிடுறது? அண்ணே உங்களுக்கு சுகரு, இவளுக்கு தைராய்டு, எனக்கு அல்சரு. வேணானே 4 ரவுடியை கூட அட்ட டைம்ல அடிச்சிடலாம். ஆனா இந்த பட்டினியா இருக்கிற வீர விளையாட்டெல்லாம் வேண்டானே. தயவு செஞ்சு லைட்டா சாப்பிடுங்கண்ணே. சாப்பாடா சாப்பிடுறீங்க? இப்போ ஒரு பூகம்பம் தாக்க போதும். மாயா, நான் கொடுக்குற இந்த மருந்து ஒரு தவம் இருக்கிறது போல. இன்னும் 24 மணி நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காம விக்கல் எடுத்தா கூட தண்ணி குடிக்காம முழு பக்தியோட நீ இதை எடுத்துக்கணும். அண்ணே பாத்தீங்களா, உங்களுக்கே பசி எப்ப வருது. டிலே பண்ணாம டக்குன்னு சாப்பிடுங்க. பசி ஏப்ப வந்தா ரொம்ப டேஞ்சர் கேக்கே. தயவு செஞ்சு ஒரு வாயாச்சும் சாப்பிடுங்க. மாயா வந்துட மாட்டாள்ல? நீங்க வெட்டியா பில்டப் விடாம டக்கு டக்குன்னு சாப்பிட்டா நிச்சயமா வரமாட்டா. சீக்கிரம் சாப்பிடுங்க. அண்ணே ரொம்ப யோசிக்காதீங்க. பசி வந்தா 10ம் பறந்து போயிடும். அதுல பாசமும் ஒண்ணு. பாவம்லாம் பார்க்காம பட்டுன்னு அடிச்சிடுங்க. நான் வேணா 1 2 3 சொல்லட்டா? 1 2 3. அண்ணா என்ன டேபிள் ஆகுது? அங்க பாரு மாயா. உங்களெல்லாம் அழிக்க யாரும் தனியா வர தேவையில்ல. நீங்களே போதும். ஒருத்தர் அழிச்சுக்குவீங்க. ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே. வராடி கிட்ட வராடி. வழக்கம் போல உன் ஃப்ராடு டைலாக பேசி சமாளி. சாப்பாட்டுல கை வைக்கிறத வர பார்த்துட்டா. இன்னைக்கு முகத்துல எதை வீச போறாளோ? அன்னைக்கு இட்லி, இன்னைக்கு கன்ஃபார்மா சட்னி தான். ஈ வெறுக்கலாம கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிப்பாளே.
நான் வேணான்னு தான் சொன்ன மாயா. இவங்க தான். நானும் வேணான்னு தான் சொன்ன மாயா. இவதான். மாயா, என்ன மாயா அப்படி பாக்குற? இது நாங்க சாப்பிட போறோம் நினைச்சியா? இது கலியுக விரதம்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டை பார்க்கலாம், தொடலாம், ஆனா சாப்பிட மட்டும் கூடாது. இது ஸ்ரீ ஸ்ரீ முட்டாலக்கடி சாமியார் தினமும் டிவில வந்து சொல்வாரே, பார்த்தது இல்லையா? இது அவர் சொன்ன டிப்ஸ் தான். பா 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 பா. என்ன மாயா சொல்ற? பா 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 பா. அறிவு, என்ன அறிவு சொல்றா? இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நம்ம நாய்க்கு போய் கொட்ட சொல்றா. சரி மாயா, இது நம்ம ஜிம்மிக்கு தானே? நான் எடுத்துட்டு போய் வச்சிடுறேன். இவ என்னடா சொல்றா? லூசம்மா எங்கன்னு கேக்குறா. அவளா? பசி மயக்கத்துல பெட்ரூம்ல சுருண்டு படுத்தவ இன்னும் வெளியே வரவே இல்லை. அது வந்து பசி மயக்கத்துல இருக்காங்களா இல்ல சாப்பிட்ட மயக்கத்துல இருக்காங்களான்னு கேக்குறா. அது தெரியல மாயா, நீயே போய் பாரு. காலையில இருந்து கதவே திறக்க மாட்டேங்கிறா. இன்னைக்கு லூசு செத்தா. இந்த வீட்ல நிம்மதியா தூங்க கூட விட மாட்டாங்க. ஐயோ, எதுக்கு மாயா முறைக்கிறேன்? எனக்கு பசி மயக்கமா இருந்துச்சு. அதான் கொஞ்ச நேரம் லேசா தலை சாயலாமேன்னு சாஞ்சேன். அதுக்குள்ள அவங்க எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்களா? என்னது, நான் அங்க வரணுமா? எதுக்குடி? பாத்தியா, ஏதோ சாப்பிட எடுத்து வச்சிருப்பா போல இருக்கு. மாட்டிக்கிட்டா. அன்னைக்கு வேற வேலையே இல்ல. உள்ள வந்து ஒளிச்சு வச்சாலும் தேடி வந்து கண்டுபிடிச்சு அடிக்கிறாளே. என்னது, இந்த பிஸ்கெட்லாம் எடுத்துன்னு போய் நம்ம ஜிம்மிக்கு போடணுமா? ஐயோ, பேசாம நான் ஜிம்மியாவே பிறந்திருக்கலாமே. ஐயோ. டேய் மகா, டேய் வெளில வாடா. என்ன சார்? 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஷேர் ஆட்டோ காணோம், அதான் அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன சார், என்ன வந்து கேட்குறீங்க? பொய் சொல்லாதடா, அப்புறம் நான் வேற மாதிரி விசாரிக்க வேண்டியிருக்கும். நான் ஏன் சார் உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன்? அந்த ஆடிகார் மேட்லேருந்து அண்ணனே ஒரு வாரம் கம்மன் தான் இருக்காரு. அண்ணன் இருக்கட்டும், தம்பிங்க நீங்க எதுவும் செய்யாம இருக்க மாட்டீங்களே? சார், எவனும் தொழிலெலாம் போத்து இல்லை, எல்லாரும் வீட்டு தான் இருக்காங்க. இல்லையே, நீங்க எவனும் வீட்டில் இருக்கிற ஆளுங்க இல்லையே. சார், உங்களுக்கே தெரியாதா? அண்ணன் பேச்சை நீயாவது மீறி இருக்குமா? ஒரு வாரமாக நாங்கள் எதுவும் பண்ணல சார். உங்க அண்ணன் இப்போ எங்கடா இருக்கான்? தெரியாது சார். சும்மா சொல்ற, கேஸ்லாம் எதுவும் இல்லை, சப்ப மேட்ரு தான். மார்க்கெட் இருப்பாரு, போய் பாருங்க. சார், என்ன சார் சொல்றான்? தம்பி தெரியும், அவன் தூக்கி இருந்தாலும் பொருள் இப்போ இங்கே இருக்காது. இதுக்குன்னே ஆளுங்க இருக்காங்க, அவங்கள போய் பார்த்தா உன் வண்டி கிடைச்ச மாதிரி தான். வாங்க போலாம். வரேன், வாங்க. சரி சார். என்ன சார், என்ன இந்த பக்கம்? இவர் இந்த ஏரியா கான்ஸ்டபிள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அவரோட மருமகன். அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? ஏய் பாவண்டா, ஆட்டோ ஓட்டி பழப்பம் நடத்துறான்.
அவன் ஆட்டோ காணுமா? என்ன விசாரி வந்தீங்களா? ஏய் இல்லடா, சொல்றது கொஞ்சம் கேளுங்கடா. தம்பி, யார் நீ? உனக்காக இத்தனை போலீஸ் தேடுது? இல்லைண்ணா, அந்த ஆட்டோ தானே எனக்கு எல்லாமே. சார் எடுத்தான்னு சொல்ல போறோம். தம்பி நாங்க பொருள் எதுவும் எடுக்கல, கிளம்புங்க முதல்ல. ஏய் வாங்க போலாம். சார் இருங்க சார், நான் பேசுறேன். போய் பேசு. இருமா. சரி மாப்பிள்ள. அண்ணா, என் பேர் பிரபா. நான் ஒரு ஆட்டோ டிரைவர்ண்ணே. ஏரியாவில் பசங்க சொன்னாங்க நீங்கள் பேச மாட்டேங்கன்னு சொல்லி. நான் இங்கே உங்களை பேச வைக்கிறதுக்கு வரலண்ணே. அவங்களும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்கண்ணே. என்னோட சேர் ஆட்டோவை காணண்ணே, வெள்ளை கலர்ண்ணே. அதை வச்சு தானே நான் என் பொழப்ப நடத்திட்டு இருக்கேன். எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு அது ஒன்று மட்டும்தானே இருக்கு. அது இல்லைன்னா என்னை எவனுமே மதிக்க மாட்டானே. என் வண்டி நம்பரு TN 59 A53 58. நீங்க அதை எங்கன்னா பார்த்தாலோ இல்லை யாருன்னா எதனா சொன்னாலோ உங்களை கையெடுத்து கும்புறேன்னு தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கண்ணே.